ஏதாவது ஒரு சமயத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாரி நீங்க வந்து அது இறங்குறதுக்கு முன்னாடி சீட் நேரா இருக்கணும். அந்த விண்டோல இருக்கிற அந்த பிளைண்ட் மேல இருக்கணும். நீங்க தப்பு தவறு கூட பண்ண விட மாட்டாங்க. வந்து செக் பண்ணி மேக் ஷூர் எவ்ரி டைம் நீங்க அப்ப சீட் கோணையா உட்கார்ந்து ஏன்னா இதுல ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது. நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, சப்போஸ் அது எமர்ஜென்சி லேண்டிங் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, எந்திரிச்சு ஓடுறதுக்கு இத்தன செகண்ட்குள்ள அத காலி பண்ணணும்னு இருக்கும் ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்டுக்கும். அதுக்குள்ள போறதுக்கு ஒவ்வொரு மில்லி செகண்டும் முக்கியம். அதுக்காக தான் உங்கள நேரா உட்கார சொல்றது. இத ஏன் மேல வைக்கிறது அப்படின்னா, சைடுல எங்கேயாவது நெருப்பு இருந்தா நெருப்பு சப்போஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுல அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல அந்த சைடு நெருப்பு இருந்தா நீங்க அதிலேயே போய் தெரியாது குதிச்சிடக்கூடாது. அத பார்க்கறதுக்காக தான் அதையும் பண்ணியிருக்காங்க. இது மாரி ஒவ்வொரு சேஃப்டி பிரிகாஷனும் நீங்க நம்ம பேசஞ்சர் லெவல்லயே அப்புறம் பைலட்லாம் விடுங்க. நீங்களே ஒரு தடவையாவது உங்களுக்கு அந்த அந்த கிளம்பும்போது சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனோ, அதே மாரி இறங்கும்போதோ, டேக் ஆஃப் பண்ணும்போதோ ஏதாவது நீங்க தப்பு பண்ண முடியுமா? பேசஞ்சர் ஒரு சில பேர் இப்படி ரிக்ளைன் பண்ணி உட்கார்ந்திருப்பாங்க. அங்க வந்து குரூ வந்து சொல்லிட்டு போவோம். நேரா நீ சொல்லிட்டு மட்டும் போகாது. மேக் ஷூர் நேரா இருக்குன்னு உங்கள நேரா வச்சுட்டு தான் போவாங்க. அதே மாரி அது திறந்து சாத்தி இருந்தா திறக்க சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அத தெரியாத மாரி சும்மா போட்டுட்டு கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி பாருங்க. உங்கள விட மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு விபத்து வந்ததுன்னா, அதே பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து வராது.